ஒரு காலத்தில் அர்ஜுன் என்ற ஒரு இளைஞன் இருந்தான். வெளிப்புறம் அவன் வாழ்க்கை எல்லாருக்கும் சிறப்பாக தோன்றியது. ஒரு நல்ல வேலை, ஒரு நல்ல சம்பளம், சில நண்பர்கள், அன்பாக கவனிக்கும் ஒரு குடும்பம். உலகுக்கு பார்த்தால் அவன் வலிமையானவன், தன்னம்பிக்கையுள்ளவன், வெற்றியாளன். ஆனால் யாருக்கும் தெரியவில்லை, அவன் உள்ளே நடக்கும் அமைதியான போராட்டம். ஒவ்வொரு இரவும் உலகம் தூங்கிய பிறகு அர்ஜுன் தனது மனத்துடன் தனியாக போராடினான். விளக்க முடியாத எண்ணங்கள், கட்டுப்படுத்த முடியாத பயம், மனதை நசுக்கிக் கொண்டிருக்கும் ஒரு பலமில்லாத சுமை. ஆனால் காலையில் அவன் உள்ளே துடிக்கும் வேதனையை மறைத்து உலகத்துக்கு ஒரு போலி சிரிப்பை அணிந்து கொண்டு சொல்வான். ஒருநாள் கடுமையாக சோர்வாக இருந்த அவன் ஒரு பூங்கா நாற்காலியில் தனியாக அமர்ந்தான். சுற்றி உள்ளோர் சிரித்துக்கொண்டும் பேசிக்கொண்டும் அவர்களின் வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டும் இருந்தனர். அர்ஜுன் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. எதுவும் தவறாக இல்லை போல இருக்கும்போது ஏன் என் வாழ்க்கை இவ்வளவு கனமாக உணர்கிறது? அந்த ஒரு கேள்வியே அவன் வாழ்க்கையை மாற்றத் தொடங்கியது. அவன் உணர்ந்தான், மனநிலை என்பது பைத்தியம் பிடித்தது அல்ல. மனநிலை என்பது பலவீனம் அல்ல. மனநிலை என்பது நாம் எப்படி நினைக்கிறோம், எப்படி உணர்கிறோம், எப்படி வாழ்க்கையை சமாளிக்கிறோம், அதுதான். ஒரு தசை உடற்பயிற்சி செய்யாமல் இருந்தால் பலவீனமாக மாறுவது போல மனத்தை பார்த்து கொள்ளாமல் இருந்தால் அது உடைந்து போகும். அவன் கவனிக்கத் தொடங்கினான். அவன் மனநிலை எல்லாவற்றையும் பாதிக்கிறது. மனம் சோர்ந்திருந்தால் உடலும் சோர்ந்து போகும், உறக்கம் கெடும், கவனம் மங்கும், பேசவே மனமில்லை. அவன் நேசிப்பவர்களையும் தூரத்தில் தள்ளிவிட்டான். அவனுக்கு பெரிய உண்மை புரிந்தது. மனம் உடைந்தால் வாழ்க்கை உடைந்து போகும், மனம் வளர்ந்தால் வாழ்க்கை உயர்ந்து வரும். அவன் தனது மனம் அனுப்பும் சிக்னலை கேட்க ஆரம்பித்தான். எதற்கும் காரணமில்லாமல் கவலை, காரணமில்லாத மனசோர்வு, ஏதிலும் ஆர்வமின்மை, நான் ஃபைன் என்று பொய்யாக நடிப்பு, அனைவரிடமிருந்தும் விலகுதல், பயனுற்றவன் என்ற உணர்வு. அவன் புரிந்து கொண்டான், இவை பலவீனத்தின் அடையாளமல்ல, இவை உதவி தேவை என்பதற்கான அடையாளம். கால்கள் முறிந்தால் டாக்டரை பார்க்கிறோம், அதேபோல் மனம் சோர்ந்தால் பராமரிப்பு தேவை. வாழ்க்கையில் முதல் முறையாக அவன் தனது மிகவும் நம்பிக்கையான நண்பரிடம் உள்ளத்தில் உள்ளதையெல்லாம் வெளிப்படுத்தினான். அந்த நொடியில் அவன் உள்ளே இருந்த கனமான கல் சிறிது சிறிதாக உருக ஆரம்பித்தது. அவன் கற்றுக்கொண்டான், பேசுவது குணமாக்கும், பகிர்வது பலவீனமல்ல, அது மனிதநேயம். அவன் தினமும் 30 நிமிடம் நடக்க ஆரம்பித்தான். அவன் சரியாக தூங்க ஆரம்பித்தான். அவன் மூச்சுப் பயிற்சி, தியானம் ஆரம்பித்தான். அவன் தேவையற்ற அழுத்தங்களை குறைத்தான். சிறிய இலக்குகளை வைத்தான், சிறிய வெற்றிகளை கொண்டாடினான். அவனை புரிந்து கொள்ளும் மக்களுடன் நேரம் செலவழித்தான். மெதுவாக அவன் மீண்டும் வாழத் தொடங்கினான். அவனுடைய காலைகள் ஒளிவிட்டன. அவனுடைய உறவுகள் வலுவானது. அவன் புன்னகை உண்மையானது. அவன் கண்டுபிடித்த மிக மிக முக்கியமான உண்மை: உங்கள் வாழ்க்கையின் இயந்திரம் உங்கள் மனம். அதை பார்த்து கொண்டால் எல்லாம் சரியாகும். அதை புறக்கணித்தால் எல்லாம் சிதைந்து போகும். மனநிலை ஒரு லக்ஸரி அல்ல. ஒரு பிரச்சனை வந்த பிறகு பார்க்க தொடங்க வேண்டியது அல்ல, தினமும் கவனிக்க வேண்டியது. இன்று அர்ஜுன் பர்ஃபெக்ட் இல்லை, ஆனால் வளர்கிறான். இன்றும் சில கஷ்டமான நாட்கள் உண்டு, ஆனால் இப்போது அவன் தனியாக போராடுவதில்லை. அவன் இனி ஐ எம் ஃபைன் என்று சொல்வதில்லை. அவன் சொல்வதாவது: நான் குணமாகிக் கொண்டிருக்கிறேன், நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் நேற்றை விட வலிமையானவன். மற்றும் நீங்களும் அதை செய்யலாம். நீங்கள் அமைதியாக கஷ்டப்படுகிறீர்கள் என்றால் நினைவில் கொள்ளுங்கள், உதவி கேட்பது சரியே, ஓய்வெடுப்பது சரியே, உங்களை முன்னிலைப்படுத்துவது சரியே. நீங்கள் தனியாக இல்லை, நீங்கள் அமைதிக்கு தகுதியானவர்கள். மனதை பார்த்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கை தானாகவே மாறும். இந்த கதை உங்களை தொட்டிருந்தால் இதை கேட்க வேண்டியவருடன் பகிருங்கள். மனிதநேயம் பலவீனமல்ல, அது மிகப்பெரிய வலிமை.